ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் பொன்னான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பயிற்சி பலன்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்குதுங்க, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 அன்று வரை இந்த செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது இந்த மாதிரி இந்த துலாம் ராசியிலிருந்து இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னா, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ரிஷப ராசி அப்படின்னா, இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. இந்த ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துல மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் பயணம் செய்ய போகிறாருங்க 40 நாட்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நின்று ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ரிஷப ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? இந்த செவ்வாய் பகவானுக்கு 2 வகையான குணாதிசயங்கள் இருக்குதுங்க. ஒன்று நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வாருங்க. அப்படின்னா இந்த சாஸ்திர அகராதியில் ஜாதக படி அப்படின்னா செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவானுக்கு பவர் இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு பொருள்காரகத்துவத்தை எந்த அளவுக்கு கொடுக்குறாருங்க, உயிர்காரகத்துவத்தை எந்த அளவுக்கு கெடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான இடம். சரிங்களா? அப்போ அந்த இடத்தில் நின்று பயணம் செய்யும்போது ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம் அப்படிங்க. சரிங்களா? அப்போது பொதுவாக ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்துட்டாலும் அது எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படிங்கிறதுங்க. அப்போது அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று கணவனை உடல் திரேகம் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மனைவியாக இருந்தால் மனைவிக்கு உடல் சம்பந்தப்பட்ட திரேக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இது உயிர்காரகத்துவம். சரிங்களா? கட்டாயமாக கெடுப்பார். அதே போல்
கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கலகத்தை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள்ள கலகம், பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான காரகனாகவும் இந்த செவ்வாய், இந்த மங்களக்காரகன் இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுப்பார். நாம் எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது அந்த கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்குள்ளவே தெரியாதுங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாக்கி கொடுக்கக்கூடியது 7ல் நின்ற செவ்வாய் பிரச்சனைகள் உண்டாக்கி கொடுப்பார். சரிங்களா? அப்போ அதே போல் அந்த இடத்துல நண்பர்கள் மத்தியில் இப்போ உங்களுக்கு பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுப்பார், சந்தேகத்தை உண்டாக்கி கொடுப்பார், நண்பர்களிடத்தில் சத்துரு பகைமையை உருவாக்குவார், எதிர்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பார். சரிங்களா? கலகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 7ல் நின்ற செவ்வாய். அப்போ இந்த 7ல் நின்ற செவ்வாய் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போதும் அதே போல் உங்களுக்கு வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல்களை சந்திப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போவீங்க, ஆனால் போனாலுமே அந்த காரியம் நடக்கலை அப்படிங்கிற வீண் அலைச்சலோடு திரும்பி வரக்கூடிய அளவுக்குள்ள இருக்குங்க இந்த 40 நாட்களுக்கு. சரிங்களா? அப்போ அதே போல் 7ஆம் இடத்துல நின்ற இந்த செவ்வாய் பகவான் இவ்வளோ பிரச்சனைகளும் உங்களுக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்க. அப்போ அந்த செவ்வாய் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு வந்து பார்க்க 3 இடங்கள் பார்வை உண்டுங்க. அது எந்தெந்த இடம்? 4, 7, 8 இந்த 3 இடம் பார்வை பார்ப்பார். அப்போ நின்ற இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனைகள், எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ பார்வைப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ விருச்சிக ராசியில் இருந்து 4ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னக்காரருக்கு எத்தனாம் இடம் அப்படின்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? தொழில் ஸ்தானம், கருமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார், பொருள்காரகத்துவத்தை கொடுப்பார் அப்படின்னு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில். அப்போ உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஆதிக்கம் செய்வீங்க, தொழில் வளர்ச்சிகள் உண்டாகும், ஒரு தொழில் ரூபத்தில் முன்னேற்றம் அடைவீங்க, தொழிலில் சாதிப்பீங்க. சரிங்களா? மங்களகாரகன், தொழில் அப்படிங்கிறது ஒரு மங்களகாரமான ஒரு விஷயம். செவ்வாய் அப்படிங்கிற மங்களகாரகன். அப்போ அந்த மங்களகாரகனுடைய பார்வைப்படும்போது அந்த மங்களகாரமான விஷயம் அந்த தொழிலில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நல்லதை கொடுப்பார். சரிங்களா? அப்போ அந்த தொழிலில் சாதிக்கும் போதே உங்கள் மன மகிழ்ச்சிகளும் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக எந்த இடத்தை பார்வை பார்ப்பார் அப்படின்னா ரிஷப ராசியை பார்வை பார்ப்பார். ரிஷப ராசி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ராசி, ரிஷப ராசி சுய ராசியை பார்வை பார்க்குறது. அப்போ அந்த சுய ராசியை பார்வை பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும், உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், வண்டி வாகன விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், உடல் சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தால் கட்டாயமாக அதை பெரிதாக்கி தருவார். கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ண வைக்கும், இரத்தத்தில் பிரச்சனைகளை உண்டாக்குவார். அதை விட உங்களுக்கு இந்த கழுத்துக்கு மேலே இந்த தலைப்பகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கண், காது, மூக்கு, தொண்டை, வாய், தலைப்பகுதி, தலைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட வகையில் தொந்தரவு படுத்தக்கூடிய அளவுக்கோ ஒரு விபத்து அப்படின்னு ஒன்று நடந்தால் முதல்ல உங்களுக்கு தலைக்கு இந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படக்கூடிய பாதிப்பையும் ஏற்படுத்துவார். உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகளை கொடுப்பார். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் எச்சரிக்கையாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் இட பார்வையும் 8ஆம் இட பார்வையும் விட 7ஆம் இட பார்வை பலம் வாய்ந்தது. அப்போ அந்த பார்வைக்கு பவர் அதிகமாக இருக்கும். அந்த பார்வைனால் நீங்கள் பாதிப்புகள் சந்திப்பீங்க ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். சரிங்களா?
கவனம் வேணும். அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் இட பார்வையாக செவ்வாய் பார்வை பார்க்குறார். விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இட பார்வையாக எந்த ராசியை பார்வை பார்க்குறார் அப்படின்னா மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னா 2ஆம் இடம். அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தனம், பணம், குடும்பம், கல்வி, வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. சரிங்களா? அப்போ குடும்பம் அப்படின்னா என்ன? அதில் உயிர்காரகத்துவம் கலந்துருச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ குடும்ப பிரிவினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ கட்டாயமாக கொடுக்கும். பேசக்கூடிய பேச்சு வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும். கவனத்தோடு பேசுங்க. பெற்ற பிள்ளைகள்கிட்டையாக இருந்துட்டாலும், கணவன் மனைவிகிட்டையாக இருந்துட்டாலும், தாய் தகப்பன்கிட்டையாக இருந்துட்டாலும் நிதானமாக பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக அந்த குடும்ப பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் தனம், பணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பக்கத்தில் கிடைக்கும். உங்கள் கையில் பணம் விளையாடும். இந்த 40 நாளுக்கு பணம் இல்லாமல் போனாலுமே கடன் கேட்டாலும் கிடைக்கும். கட்டாயமாக நீங்கள் அதை சாதிப்பீங்க. பணத்தினால ஒரு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? தனம், பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வாக்கு அப்படின்னு என்ன? நாம் கொடுக்கக்கூடிய சொல், நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல்ல செய்வீங்க. அதை நல்ல சொல்ல சொன்னாலும் அந்த சொல்ல செய்வீங்க. கெட்ட விஷயத்துக்காக சொன்னாலும் அந்த கெட்ட விஷயத்தை செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய பார்வை அந்த இடத்துல பலம் படும்போது அது உங்களுக்கு விருத்தியை கொடுக்கும். அப்படிங்கும்போது நாம் இந்த இடத்துல நல்லது விதைச்சா நல்லது கிடைக்கும், கெட்டது விதைச்சா கெட்டது கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க பலன். சரிங்களா? அப்போ அதன் போல் நீங்கள் எப்படி பேசணும், எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி பாருங்கள். அப்போ உங்கள் வாய் வார்த்தையினால் நீங்கள் கெட்டு போகிறதும் அல்லது உங்கள் வாய் வார்த்தைகளால் நீங்கள் வளர்ச்சி அடைகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இது அத்தனையுமே செவ்வாய் பகவான் இந்த பயிற்சியினால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்கள். சரிங்களா? அப்போ இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது, இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இதே போல் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களுக்கான 2026 புது வருட புத்தாண்டு பலன்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.